ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். கலை அஸ்ட்ரோ சேனல் மூலமாக நான் உங்களை சந்திச்சு பேசுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ராசி மண்டலத்தில் உள்ள ராசிகளை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த ராசிகளை வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற சேனல் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த சூரிய மண்டலத்துல பல கிரகங்கள் வந்து என்னன்னா சூரியனை சுத்தி வருது. அதுல இந்த பூமியும் சூரியனை சுத்தி வருது. அப்ப நாம இந்த மனுஷர்களாகிய நாம வந்து எந்த கிரகத்துல வாழ்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூமியோட கிரகத்துல வாழ்றோம். அப்ப இந்த பூமியும் வந்து என்னன்னா சூரியனை வந்து சுத்தி வருது மற்ற கிரகங்களை போலவே. அப்ப இந்த பூமி சூரியனை சுற்றி வர்றதுக்கு 360 டிகிரி, அதாவது வட்டப்பாதையில சுத்தி வர்றதுனால ஒரு வட்டப்பாதைக்கு வந்து என்னன்னா வட்டத்தினுடைய கோண அளவு அப்படிங்கிறது 360 டிகிரி. சரிங்களா? அந்த 360 டிகிரிய வந்து என்னன்னா, அதாவது ஒரு ரவுண்டு சுத்தி வர 360னா, அப்ப திரும்பி அடுத்த ரவுண்டு. ஒரு ரவுண்டுக்கு 360ன்னு சொல்லும்போது, அப்ப ஒரு 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 சர்க்கிள் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது அர்த்தம். அப்ப அந்த 360 டிகிரிய 12 பகுதிகளாக வந்து பிரிக்கிறாங்க. சரிங்களா? அந்த 12 பகுதிகள பிரிக்கிறதுனா 360 டிகிரி டிவைட் பை 12 அப்படின்னு போட்டீங்கன்னா 30 டிகிரின்னு வரும். அப்ப ஒரு பகுதிக்குமே வந்து என்னன்னா 30 டிகிரி. அப்ப 12 பகுதிக்கு 360 டிகிரி. அப்ப ஒரு பகுதிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 டிகிரிங்கிறதுனால அப்ப அத வந்து அந்த ஒரு பகுதிக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. மேஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வைக்கிறாங்க. அதே மாதிரி அடுத்த 30 அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 360 வந்து என்னன்னா 0 டு 30 வந்து மேஷம் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. அடுத்து 30 டு 60 வந்து ரிஷபம் சொல்லி வைக்கிறாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் 60 டிகிரி டு 90 டிகிரி வந்து என்னன்னா மிதுனம். அப்புறம் 90ல இருந்து மாதிரி 120 டிகிரி அப்படிங்கிறது கடகம் வைக்கிறாங்க. 120ல இருந்து 180 வந்து சிம்மமாகவும், 180ல இருந்து 180 வந்து கன்னி. அதே மாதிரி 180ல இருந்து 210 வந்து என்னன்னா துலாம். 210ல இருந்து அடுத்த 30 டிகிரின்னு சொல்லும்போது 240 வந்து என்னன்னா விருச்சகம். அப்புறம் நெக்ஸ்ட் 240ல இருந்து 30 270 அது வந்து தனுசு. 270ல இருந்து அடுத்து 30 அப்படிங்கிறது 300 மகர ராசி. அதுக்கப்புறம் 300ல இருந்து அடுத்து ஒரு 30 டிகிரி சேர்த்தான்னா 330 கும்பம். அடுத்து 330ல இருந்து அடுத்து ஒரு 30 சேர்க்கும்போது 360 அது வந்து மீனராசி. இந்த மாதிரி ஒரு வட்டப்பாதையில வந்து பூமி சுத்தி வர்றத 12 பகுதிகளாக பிரிச்சு ஒரு பகுதிக்கும் வந்து ஒரு பேர் வைக்கிறாங்க. அதுதான் ராசி அப்படிங்கிறது சொல்றாங்க. இந்த